ரெண்டாவது என்ன, மேலுரம். மேலுரம் என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம எதாவது வாங்கி ஸ்ப்ரே பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இப்போ இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அமுத கரைசல். சில கரைசல்கள் நீங்கள் தயார் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையான முறை. மாட்டு சாணம், மாட்டு கோமியம், கொஞ்சம் சர்க்கரை, 3 சேர்ந்தால் போதும். ஏன்னா ஒரு 5 கிலோனா ஒரு தட்டுன்னு வச்சுக்கலாம். 5 கிலோ சாணம், ஒரு 5 லிட்டர் கோமியம், ஒரு 1 கிலோ நாட்டு சர்க்கரை, இதை 3ஐயும் ஒரு ட்ரம்மில் எடுத்து போட்டு அது கரைகிற அளவுக்கு நம்ம சாணிப்பால் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு நாளில் தயாராகிடும். அதை எடுத்து நீங்கள் தண்ணி பாய்ச்சும் போது அதில் விட்டுகிட்டே இருந்தால் போதும். மண்ணில் நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா மண்ணில் நிறையா நுண்ணுயிர்கள் இருந்தது. இந்த பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள் தான் நம்ம நிலத்துக்கு செடிகளுக்கு வேண்டியான சத்துக்களை எடுத்து கொடுத்துச்சு. இன்னும் சொல்ல போனால் 1 ஏக்கர் நிலத்துக்கு மேலே 1800 மூட்டை யூரியா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அறிவியல் படிக்கிற பிள்ளைகள் கூட தெரியும், பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் கூட தெரியும். எப்படின்னா, நம்ம காற்று மண்டலத்தில் 78% அந்த யூரியா தான் இருக்குது. அதாவது நைட்ரஜன். இந்த நைட்ரஜன் சத்து தான் யூரியா. அதான் நம்ம தலைச்சத்துன்னு சொல்கிறோம். இந்த தலைச்சத்தை சரியாக பயன்படுத்துவதற்கு நம்ம மண்ணில் பாக்டீரியா இருக்கணும். இந்த பாக்டீரியாவை என்ன செஞ்சிட்டோம், நம்ம உப்பு உரத்தையும் ரசாயன உரத்தையும் கொட்டி பூச்சிக்கொல்லியும் தெளித்து கொண்டுட்டோம். அப்போ திருப்பி இந்த உயிர்களை திருப்பி கொண்டு வரணும்னா சாண கரைசலையும் நம்ம தலைகுலையும் சேர்க்கணும். வேறு ஒன்றும் கிடையாது. நான் முதல்ல சொன்னது தலைகுலை, பசுந்தாள் உரம். ரெண்டாவது சொன்னது சாண கரைசல். இந்த சாண கரைசல் வந்து நிறையா நுண்ணுயிர்கள் உருவாகும். இந்த நுண்ணுயிர்கள் நிறையா உருவாக காற்றில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை பிடிச்சி கொடுக்கும். பூமியில் கரையாத நிலையில் இருக்கக்கூடிய பொட்டாசையும் கரையாமல் நிலையில் இருக்கக்கூடிய பாஸ்பேட்டையும் எடுத்து கொடுக்கும். அப்போ இதெல்லாம் சேர்ந்து செடி நல்லா ஊட்டமாக வரும். இது ஒரு முறை. இது தவிர நிறைய கரைசல்கள் இருக்குது. இந்த அமுத கரைசலுக்கு அடுத்து பஞ்சகவியம்னு சொல்லக்கூடிய ஆவூட்டம் அப்படி சொல்லக்கூடிய மாட்டுடைய 5 பொருட்களை சேர்த்து பண்ணக்கூடியது. அதாவது சாணம், கோமியம், பால், தயிர், நெய், சர்க்கரை, அப்புறமேல் இளநீ, பழம் எதனாலும் சேர்த்துக்கலாம். அதாவது விவசாயிகளுக்கான தொழில்நுட்பத்தை நம்ம சொல்லிக் கொடுத்துட்டோம்னா அவங்களே நிறையா கண்டுபிடிப்பாங்க. கிட்டத்தட்ட 200 வகையான கண்டுபிடிப்புகள் நம்ம விவசாயிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க.